ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை. நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன். ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான். உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா? சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும். நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய். உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே. இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன். அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ, என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும். நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே. நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று, மாயை நிறைந்த உன் மனதிற்கு. அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய். அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன். அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது. நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை. கவலைப்படாதே குழந்தையே, உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன்.